சொல்லிட்டான், செத்த சிங்கத்தை பார்க்கலாம் உயிருள்ள நாய் வாசி. அந்த உயிர் தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள அனல் முட்டப்படும் போது, இந்த அபிஷேகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? வேறு மனுஷனாக மாறுகிறான். சவுலுக்குள் ஆவியானவர் இறங்கின போது வேறு மனுஷனாக மாற்றினார். வேற இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வித்தியாசமா இருப்பீங்க, வித்தியாசமான மனுஷனாக இருப்பீங்க, வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பீங்க, வித்தியாசமான பிரகாசம் இருக்கும். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும் போது, அபிஷேகத்தை அனல் முட்டும் போது, இரண்டாவது நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். எல்லாருக்கும் நன்மை செய்வோம். தீமை செஞ்சால் அவர்களுக்கு நன்மை செய்வோம். என பரிசுத்தாவின் உள்ள இருந்தாலே நன்மைகள் தான் வரும். மூன்றாவது அபிஷேகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், நுகங்கள் முறியும். உங்க மேல இருக்க அடிமைத்தனம், கட்டுகள், போராட்டங்கள், வியாதிகள், கட்டணின் ஆவிகள், நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஒரு 2 மணி நேரம் வழக்கால நின்று ஜோமணி பாருங்க, எல்லா கட்டுகள் உடையும். அபிஷேகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான்காவது நன்மையும் கிருபையும் தொடரும். கிருபை ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நன்மை பூமிக்குரிய, ரெண்டுமே உங்களை தொடர்ந்து வரும். அபிஷேகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். சத்துருக்கள் அழிந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள், போராட்டங்கள், உள்ளூர் சத்துருக்கள் அழிவதை உங்க கண்ணு பார்க்கும், வெளியூர் சத்துருக்கள் அழிந்து போ காது கேட்கும். ஏன்னா உங்க கொம்ப காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். எப்பொழுது புதிய அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும், புதிய பாஷைகளை பேசும்போது. கடைசிய கர்த்தர் சொல்றாரு, எப்போது மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆவியானவர் உள்ள வந்தாலே எப்போது களி கூறுகிற அனுபவம், சிரிக்கிற அனுபவம், சந்தோஷப்படுகிற அனுபவம். ஆண்டவர் சொல்றார், நிறைவான சந்தோஷத்தை உனக்கு தருவேன், பரிபூர்ண சந்தோஷத்தை தருவேன். எப்பொழுது சந்தோஷம்? இந்த சந்தோஷம் மட்டும்தான் தேவன் கொடுக்கிற அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா.